நீங்கள் வணக்கம் வணக்கம் 142ஆம் பக்கம் புக்கில் இருந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்க. அது சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சில பேசிக் கான்செப்டை வந்து நம்ம பார்த்துடலாம். உராய்வு. இப்போது ஒரு பொருளை ஒரு மேஜையில் ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கை நீங்கள் தள்ளணுன்னா ஏதாவது ஒரு விசை கொடுத்தா தான் தள்ள முடியும். விசை இல்லாமல் அது தள்ள முடியாது. இந்த காரணம் வந்து அந்த பொருள் வந்து தகர்வதை வந்து ஒரு எதிர் விசை தடுக்கிறது. இந்த விசைனா இதுக்கு ஒரு எதிர் விசை தடுக்கிறது. இந்த விசைக்கு வந்து உராய்வு விசைன்னு பேர். உராய்வு விசை. நீங்கள் அந்த உராய்வு விசைக்கு அதிகமான விசையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த நம்ம வந்து ஃபிசிக்ஸில் போடுற மாதிரி இந்த உராய்வு விசை இவ்வளோ இருக்குது. இப்போ இவ்வளவு விசை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது? அது மூவ் ஆகாது. நீங்கள் நிறைய விசை கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? அது இந்த சைடில் வந்து என்ன செய்யும்? மூவ் பண்ணும். அப்போ அதுதான் உராய்வு. இப்போ 2 விதமான உராய்வு இருக்குது. ஒரு உராய்வு வந்து ஓய்வு நிலை உராய்வு, இன்னொரு உராய்வு வந்து இயக்க நிலை உராய்வு. இந்த ஓய்வு நிலை உராய்வு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்ம சொன்ன மாதிரி போணுச்சுன்னா அந்த பொறுப்பு அந்த வெளிப்புற விசையை வந்து சமன் செய்யும் அளவில் இருந்து அது வந்து என்ன செய்யும்? அது நகரத் தொடங்கும். இப்போ இந்த Fs அப்படிங்கிற வேல்யூ வந்து எப்போ நகரும்? இப்போ வந்து முதல்ல வந்து 0வாக இருக்கும். உராய்வு வந்து சாதாரணமாக 0 இருக்கும். ஏன்னா ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது இப்போ அதை வந்து நீங்கள் வந்து நகர செய்கிறதுக்கு ஒரு விசை கொடுக்கணும். அது என்ன விசைனா இந்த விசைக்கு மேலே கொடுக்கணும். இந்த μs டைம்ஸ் எண்ணுங்கிற விசைக்கு மேலே கொடுக்கணும். இப்போ இந்த எண்ணுங்கிற விசை என்ன? இப்போ ஒரு பொருள் பூமியில் இருக்குது. புவி ஈர்ப்பு விசை வந்து அதை வந்து என்ன செய்யும்? கீழே இழுக்கும். mg என்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma ஃபார்முலா. இங்கே வந்து ஏக்கு பதில் புவி ஈர்ப்பு முடுக்கம் g 9.8 டைம்ஸ் 10 பவர் மைனஸ் 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரு. இப்போ இந்த mg இந்த mg வந்து இந்த பொருளில் வந்து மையத்தில் செயல்படும். ரைட்டா? மையத்தில் செயல்படும். அப்போது இதற்கு ஒரு விசை இருந்தால் நியூட்டனுடைய 3வது விதிப்படி இன்னொரு விசை எதிர் விசை இருக்கும். இந்த செங்குத்து விசை இருக்கு இல்லையா? இந்த செங்குத்து எதிர் விசை தான் இந்த எண்ணுங்கிறது செங்குத்து பொருள் வைக்கப்பட்டிருக்கும் பரப்பானது அதன் மேல் செலுத்தும் விசை செங்குத்து விசை. சரி, இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சாய்ந்த சர்ஃபேஸில் செங்குத்து விசை எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? எது கரெக்டு? அல்லது இப்படி இருக்குமா? 1 2 3 ஆன்சர் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? சரி, ஆன்சர் வந்து 3. ஏன்னா இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது. இந்த சாஞ்சிருக்கு. இப்போ இந்த 3 வந்து என்ன செய்யுது? சாஞ்சிருக்கு, செங்குத்தாக இருக்குது. சரியா? செங்குத்தாக இருக்குது. இப்போது இந்த விசை வந்து செங்குத்தாக இருக்கிறதுனால இந்த விசை தான் வந்து இந்த மாதிரி சாய்ஞ்ச தளத்துக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சாய்ஞ்ச இந்த புள்ளியிலிருந்து புவியீர்ப்பு விசை எப்படி வரும்? கீழே வரும். mg. இப்போ இது வந்து mg cos θ, இது வந்து mg sin θ. அப்போது இந்த Fs வந்து எங்கே இருக்கும்? இப்போ இதே தளத்தில் Fs வந்து எப்படி இருக்கும்? இது இங்கே இருந்துச்சுன்னா Fsங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். Fsங்கிறது இந்த தளத்துக்கு இணையாக இருக்கும். இங்கே Fs வந்து இந்த Fs வந்து இங்கே எப்படி இருக்கும்? இதற்கு இணையாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த Fs
இதற்கு இணையாக இருக்கும், n வந்து இந்த திசைக்கு செங்குத்தில் இருக்கும். இப்போது இந்த மியூஎஸ் அப்படிங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அல்லது தமிழில் ஓய்வு நிலை ஓய்வு குணகம். கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் குணகம்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன்னா ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதில் ஒரு வேர்டு மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன வேர்டு மிஸ் பண்ணியிருக்கேன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ என்னங்கிறது பொருள் வைக்கப்பட்டிருக்கிற பரப்பிற்கு செங்குத்து திசையில் செங்குத்து திசையில் இங்கிலீஷில் என்ன வரும்? பேரலல் வருமா, பெர்பெண்டிகுலர் வருமா? யார் சொல்ல போகிறா? சகானா தான் சொல்லணும். செங்குத்துங்கிறது பெர்பெண்டிகுலர். ஓகேயா? செங்குத்துங்கிறது இட்ஸ் எ பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் வந்து நம்ம இதில் வந்து சின்ன சின்ன கணக்கெல்லாம் இருக்குது. அந்த கணக்கை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மல் ஃபோர்ஸ் அல்லது பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். இட்ஸ் நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, அல்லது பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். ஓகே. இதில் நம்ம படித்த முக்கியமான பாயிண்ட் என்ன? உராய்வு விசை இருக்குது, அதனால தான் நம்ம பொருளை மூவ் பண்ண முடியலை. அதை மூவ் பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த பொருளுக்கு இருக்கிற தளத்திற்கு செங்குத்தான ஒரு விசையை நம்ம வந்து இருக்குது. அதை வந்து அது 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 செங்குத்தான விசை ஒன்று இருக்குது. அந்த விசைக்கு செங்குத்தாக இன்னொரு விசை இருக்குது, அது வந்து உராய்வு விசை. அந்த உராய்வு விசை வந்து மீறித்தான் நம்ம என்ன செய்ய முடியாத, நம்ம இந்த செங்குத்து விசையினால் ஏற்படக்கூடிய உராய்வு விசையை மீறித்தான் நம்ம அந்த ஒரு பொருளை தள்ள முடியும். அப்போ அந்த தரைக்கு செங்குத்தாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சாய்ந்த தளம் இருந்தால் அது வந்து இந்த மாதிரி அந்த பொருளுக்கு அந்த தளத்திற்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த வேல்யூ வந்து 90 டிகிரி. இது வந்து தளம், இது வந்து பொருள். அப்போ இந்த விசை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ வந்து 90 டிகிரி. கான்செப்டை பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். அது வந்து ஓய்வு நிலை உராய்வு குணகம்னு பார்த்தோம். அந்த மதிப்பு வந்து 0 <fs மியூஎஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த மியூஎஸ்ங்கிறது வந்து ஓய்வு நிலை குணாவகம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா, மியூஎஸ்ங்கிற வேல்யூ வந்து கண்ணாடிக்கு 1, மரத்துக்கு 0.35. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்ணாடியை வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம், மரம் வந்து மூவ் பண்ணாது, கல்லை வந்து இன்னும் மூவ் பண்ண முடியாது. சரி, அடுத்த செக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த செக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். அந்த செக்ஷன் வந்து ஒரு செகண்ட், ஓய்வு உராய்வு நிலை, அது பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து 3.6.4 தான் நீங்கள் கேட்ட பக்கம் 364. ரைட்டுங்களா? நீங்கள் கேட்டது 3.6.4. புல் பண்ணுறது ஈஸியாக, புஷ் பண்ணுறது ஈஸியாக. ஒரு பொருளை வந்து ஈஸியாக தள்ள முடியுமா, இல்லைன்னா ஈஸியாக வந்து இழுக்க முடியுமா, அதுதான். இப்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் வந்து நமக்கு தெரியும், இந்த பொருள் இந்த தளத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு n அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு செங்குத்து விசை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த செங்குத்து விசை நார்மலாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நின்றுக்கிட்டு தள்ளுறீங்க. இந்த பொருளை ஒரு குச்சியை வச்சோ கட்டையை வச்சோ தள்ளுறீங்க. இப்படி தள்ளும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆங்கிளில் தள்ளுறீங்க. இது வந்து இந்த ஆங்கிள்னு வச்சுக்கிறோம். இந்த ஆங்கிளில் தள்ளுறீங்க. இப்போ இந்த ஆங்கிளில் தள்ளும்போது
இந்த புவி ஈர்ப்பு விசை என்ன செய்யுது, கீழே இழுக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் தள்ளும்போது இது வந்து எஃப்ங்கிற ஒரு விசையில் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விசை எஃப்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எஃப்ங்கிற விசையில் தள்ளினீங்கன்னா இந்த பூமிக்கு கீழே இந்த 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 இதை நீங்கள் தள்ளுகிற விசை திசையில் வந்து என்ன கோணம் இருக்கும், எஃப் காஸ் தீட்டா. இந்த வேல்யூ வந்து என்னது, எஃப் காஸ் தீட்டா. ஏன்னா இப்படி தள்ளுறீங்க, இது வந்து ஆங்கிள், இப்போ இது எஃப் காஸ் தீட்டா. அப்போ இந்த வேல்யூ என்ன, எஃப் சைன் தீட்டா. ஓகேங்களா? அப்போது மொத்தமான விசை வந்து எவ்வளவு நீங்கள் கொடுக்குறீங்க, எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. இந்த எஃப் காஸ் தீட்டா எம்ஜியும் கூடுது. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் அந்த அந்த செங்குத்து விசை வந்து இப்போது எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டாவாக மாறிடுது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே புல்றீங்க, என்ன செய்கிறீங்க, அதை தலையோடு சேர்த்து அழுத்துறீங்க. புஷ் பண்ணும்போது உள்ள தள்ளும்போது அழுத்துறீங்க. இப்போ அழுத்தும்போது அந்த எஃப் காஸ் தீட்டா அந்த விசையினுடைய அந்த எந்த ஆங்கிளில் அழுத்துறீங்களோ அந்த விசை இப்போ என்ன செய்யுது, அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழுத்தி இந்த நார்மல் ஃபோர்ஸை வந்து என்ன செய்யுது, கூட்டிடுது. எவ்வளோ கூட்டுது, எஃப் காஸ் தீட்டா அளவுக்கு கூட்டுது. ஏன்னா நீங்கள் இந்த ஆங்கிளில் கொடுக்கும்போது அந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசையினுடைய திசையில் வந்து எஃப் காஸ் தீட்டா. இவ்வளோதான், நீங்கள் அழுத்தி தள்ளுறீங்க. தள்ளும்போது அது பூமியோடு சேர்ந்து ரொம்ப உரசுது. அப்போ புல் பண்ணும்போது என்ன செய்யும், புல் பண்ணும்போது என்ன செய்யும், அந்த விசை வந்து புல் பண்ணும்போது என் ஈக்குவல் டு என் புல் ஈக்குவல் டு என் புஷ். இது வந்து புல் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. இதுக்கு என்ன, ஏன் நீங்கள் வந்து அந்த நல்லா புல் பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க, காமன் சென்ஸ் தான். அப்போ அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும், இந்த பாருங்கள், இழுக்கிறீங்க, எம்ஜி. இப்போ இந்த மாதிரி இழுக்கும்போது அந்த விசை வந்து எப்படி இருக்கும், இப்போ இப்படி இருக்குது விசை, ரைட்டா, இப்படி இருக்குது, இது வந்து தீட்டா. அப்போ இந்த விசை எப்படி இருக்கும், மேலே இருக்கும், எம்ஜி காஸ் தீட்டா. விசை வந்து மேலே இருக்கிற இடம் எம்ஜி காஸ் தீட்டா மேலே இருக்கும். இது எம்ஜி சைன் தீட்டா. இப்போ எம்ஜி காஸ் தீட்டா மேலே இருக்குது, எம்ஜி வந்து அதாவது எம்ஜி கிடையாது இந்த இடத்துல, ஐம் ஸோ சாரி, இங்கே வந்து ஃபோர்ஸ் டைம்ஸ் காஸ் தீட்டா. ஃபோர்ஸ் டைம்ஸ் காஸ் தீட்டா. இப்போ என் வந்து என்னது, என் புல் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. நான் இது வந்து எம்ஜி எஃப் காஸ் தீட்டா வந்து மேலே இருக்குது. இப்போது நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறது சாய்வு கோணம் மற்றும் சறுக்கு கோணம். இந்த சறுக்கு கோணம் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ முதல்ல வந்து நீங்கள் ஒரு பொருள் ஒரு 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 சதுரமான பொருள் ஒரு தரையில் இருக்குது. இப்போ இந்த தரையை வந்து லேசாக சாய்க்கிறீங்க, அப்போ மூவ் பண்ணலை. இப்போ இன்னும் கொஞ்சம் சாய்க்கும் போது என்ன செய்யும், இந்த பொருள் வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த நகர ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற கோணம் தான் சறுக்கு கோணம். இந்த கோணம் வந்து சறுக்கு கோணம். அது எதுக்கு உருவாகுதுன்னு பார்த்துப்போம். இப்போ இது வந்து ஒரு பொருள், இந்த பொருள் வந்து உங்களுக்கு நார்மல் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த தரத்திற்கு எதிர் திசையில் செங்குத்து திசை, இது 90 டிகிரி செங்குத்து திசையில் இருக்கிறது தான் இந்த நார்மல் ஃபோர்ஸு. இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், பூமி வந்து என்ன செய்யும், இங்கேருந்து இந்த மத்தியான இந்த ஒரு மையப்புள்ளியிலேருந்து பூமி வந்து தன்னுடைய புவியீர்ப்பு விசையை செலுத்தும். எம்ஜிங்கிறது பூமி வந்து தன்னுடைய புவியீர்ப்பு விசையை அந்த இடத்துல என்ன செய்யும், செலுத்தும். அப்படி செலுத்தும்போது இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து தீட்டா. அப்போது இது வந்து என்ன ஆகும், எம்ஜி காஸ் தீட்டா, இது வந்து எம்ஜி சைன் தீட்டா. இப்போ எம்ஜி இப்படி இருக்கு, தீட்டானா இது
mg cos theta, அடுத்துள்ள பக்கம் இது வந்து mg sin theta. அதுதான் இந்த sin theta. இந்த sin theta ஒன்று தான், சும்மா ரெப்ரசன்டேஷனாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஓகேயா, இது mg sin theta. இப்போ உராய்வு விசை வந்து fs மேக்ஸிமம், இது உராய்வு விசை. அப்போது இந்த உராய்வு விசை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஆங்கிள் வந்து என்னன்னா, இது வந்து என்ன, இது வந்து fs மேக்ஸிமம், fs உராய்வு விசை, இது வந்து n. அப்போது இந்த ரெண்டு விசையும் சேர்ந்து இன்னொரு விசையை கொடுக்கும். அந்த விசை வந்து எதிர்விசை, செங்குத்து எதிர்விசை, பெரும உராய்வு விசை ஆகிய இரண்டு தொகுப்பயன். இந்த தொகுப்பயன் விசை வந்து R. இந்த தொகுப்பயன் விசைக்கும் இந்த நார்மலுக்கும் செங்குத்து எதிர்விசைக்கு உள்ள கோணம் தான் உராய்வு கோணம். தொகுப்பயன் விசைக்கும் உராய்வு விசைக்கும் செங்குத்து எதிர்விசைக்கும் தொகுப்பயனுக்கும் செங்குத்து எதிர்விசைக்கும் உள்ள கோணம் உராய்வு கோணம். இதுதான் உராய்வு கோணம். இந்த உராய்வு கோணம் வந்து எப்போ வந்து இந்த உராய்வு கோணம் வந்து ஒரு அளவாகி இது அப்படியே சாய்ச்சிட்டே போகும்போது எப்போ வந்து இந்த பொருள் இந்த சாய்வு தளத்தில் நகர ஆரம்பிக்குதோ அப்போ இருக்கிற கோணம் தான் சறுக்கு கோணம். சரி, அதுதான் உராய்வு கோணம். இப்போது இந்த ஆறுங்கிற வேல்யூ வந்து, இப்போ ஆறுங்கிறது ரிசல்டன்ட் வெக்டர். அப்போ இப்போ இது வந்து எஃப் மேக்ஸிமம், இது வந்து n, இது வந்து ஆறு. இப்போ ட்ரையாங்கிளில் போட்டோம்னா ஆர் n f max. ஓகேயா, இப்போது இந்த ஆர்னுடைய வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மேக்ஸ் ஸ்கொயர். இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மேக்ஸ் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போது இந்த ஆறுங்கிறது அதைத்தான் இந்த மாதிரி நம்ம போட்டுருக்கோம், ரிசல்ட் வெக்டர் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவுக்காக. அப்போ டான் தீட்டா என்ன, டான் தீட்டா வந்து அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதுக்கு வந்து எதிர்பக்கம் வந்து எது, இந்த எஃப் எஸ் மேக்ஸ், இதான் எதிர்பக்கம். அப்போ எஃப்எஸ் மேக்ஸிமம் பை அடுத்துள்ள பக்கம் வந்து n. இப்போ எஃப்எக்ஸ் மேக்ஸ் பை n வந்து டான் தீட்டா. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலானா எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூ என்னன்னு பார்த்தோம், ரைட்டுங்களா. இந்த எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு மியூ என், அந்த எஃப்எஸ் மேக்ஸிமத்தில் வந்து அந்த மியூ வந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ் பை என், அல்லது என்ன செய்யலாம்னா மியூ எஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ் பை என். ஏன்னா இது மியூ எஸ் என் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ், அல்லது மியூ எஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் மேக்ஸ் என். இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்னா அப்போ மியூ எஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. இந்த டான் தீட்டாவுடைய மதிப்பு மியூ எஸ் ஆக இருக்கும்போது இது வந்து நகர ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். அந்த குறி வந்து சறுக்கு கோணம். அப்போ சறுக்கு கோணத்துக்கு தான் வந்து என்ன சொல்கிறோம், என்ஜி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. என் வந்து எம்ஜி காஸ் தீட்டா. இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து சறுக்கு கோண ரெஸ்பான்ஸ் வந்து அதுதான். ஓகேயா, ஸோ இது வந்து மிகவும் ஒரு எளிமையான ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப 2 செக்ஷன் 3 பாயிண்ட்டு
6.5ம் 3.66ம் பார்த்துருக்கோம். 3.65 வந்து உராய்வு கோணத்தை சொல்லுது. மியூ ஈக்குவல் டு நாட் டான் தீட்டாங்கிறதோடு நிப்பாட்டிக்கிறது. சறுக்கு கோணம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அந்த மியூஎக்ஸ் வந்து எஃப்எஸ் மேக்ஸிமமாக இருக்கும்போது அந்த வேல்யூ வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதை வந்து அந்த மூவ் பண்ண ஆரம்பிக்கும்போது டான் தீட்டா ஈக்குவல் டு மியூஎஸ்ன்னு கொண்டு வந்து அதை என்ன செய்கிறாங்க அவங்க, உராய்வு கோணம் வந்து அதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? முதல் பகுதி வந்து சாய்வு கோணம் 3.6.5, 3.6 வந்து சறுக்கு கோணம் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அது வந்து ஆங்கிள் ஆஃப் சாய்வு கோணம்னா உராய்வு கோணம், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ன்னு சொல்லிட்டு சறுக்கு கோணம். ஓகேங்களா? ஸோ இந்த சறுக்கு கோணம் வந்து மியூஎஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா இருக்கும்போது உராய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 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 கேள்விக்கு நம்ம புரிய வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்ன, உராய்வு இருக்குது. அந்த உராய்வு வந்து நம்ம பண்ணணும்னா ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது இதில் வந்து வேறு செக்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக வந்து செங்குத்து திசை அப்புறம் வந்து எஃப்எஸ் என்று சொல்லப்படுகிற உராய்வு விசை, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து புல் பண்ணுறதா புஷ் பண்ணுறதா. நான் புல் பண்ணுறது நார்மலாக புல் பண்ண தரைக்குள்ளே புல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன்னால் வந்து நம்ம புல் பண்ணுறதுனா தள்ளுறது கஷ்டம், இழுக்கிறது ஈஸி. சரியா? ரைட், தேங்க்யூ.